ஹாய் டியர்ஸ்! இத கேட்குற எல்லாரும் நீங்க ஹேப்பியா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு வேளை இத கேட்டுட்டு இருக்கிற வாலிப தம்பியோ, தங்கச்சியோ இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனே உங்களோட யோசனை எப்படி இருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்குறேன். இன்னைக்கு உங்களுடைய எக்ஸாம்ஸோ, அல்லது நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸோ, அசைன்மெண்ட்ஸோ, இன்கேஸ் இத ஒரு பிசினஸ் பீப்பிள் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்குமோ என்னுடைய நாள் அப்படின்னு சொல்லி நீங்க இத பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு என்கரேஜிங் வேர்ட் தான் இன்னைக்கு. தாவீதோடைய மகனாகிய ஞானமுள்ள சாலமோன் அவருடைய பிரசங்கி அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு. வாலிபனே உன் இளமையில் நீ சந்தோஷப்படு. பாருங்களேன், யாராவது நம்மள பார்த்து நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருக்கன்னு சொல்லி யாராவது சொன்னா தான் நம்ம வருத்தப்படுவோம். இங்க அவர் சொல்றாரு, நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்றாரு. நாட் ஒன்லி தட், அவர் இன்னொன்னு சொல்றாரு, நீ உன் வாலிப நாட்கள் எல்லாம் உன் இருதயம் நினைக்கிறத நீ ட்ரை பண்ணு. உன் கண்கள்ல நீ பார்க்கிறதையும் நீ நல்லா என்ன பண்ணு, நீ பார்த்து என்ஜாய் பண்ணு. ஆனா ஒரு விஷயத்த உன் மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கால் கொடுக்குறாரு. அந்த வார்னிங் காலோட சேர்ந்த ஒரு நற்செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, பிரசங்கி 11:9 இவ்விதமா எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்க, ரொம்ப ஞானவானாகிய சாலமோன்ற ராஜா தன்னுடைய வாழ்நாள்ல அவர் அனுபவிக்காத நன்மைகளே கிடையாது. அவர் ஞானத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்தாராம். அவரை போல ஞானவான் பூமியில இல்லைன்னு சொல்லப்படுது. அவர் எழுதினதாக தான் இந்த புத்தகம் கருதப்படுது. அவர் சொல்றாரு, உன்னுடைய யூத் ஸ்டேஜ்ல நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு, உன்னை வேணான்லாம் நான் சொல்லலை. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உலகத்துல எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லி இந்த மாயை மாயைன்ற வார்த்தையை அதிகப்படியா இந்த வேதாகம புஸ்தகத்துல அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இங்கிலீஷ்ல சில வேர்ஷன்ல இப்படி போட்டிருக்கு, பைபிள்ல வேனிஷ் அப்படின்னு சில வேர்ஷன்ல போட்டிருக்கு, சில வேர்ஷன்ஸ்ல மீனிங்லெஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம நிறைய நேரம் அந்த மீனிங்கை தேடி தான் அலையிறோம் இல்லையா? ஒருவேளை நன்கு வாழ்ந்து ஆண்டு அனுபவித்த ஒரு ராஜா சொல்றாரு, லைஃப்ல நீ என்னனாலும் என்ஜாய் பண்ணலாம், ஆனா எவ்ரிதிங் வில் பி எண்டிங் அப் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்று அவர் சொல்றாரு, நீ கண்கள்ல பார்க்கறது, இருதயத்துல யோசிக்கிறது எல்லாத்தையும் நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, ஆனா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோ, தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு அறி. இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வார்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரசங்கி 12:13-14 இவ்விதமா சொல்லியிருக்கு, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம என்னனாலும் ஹாப்பியா லைஃபை வாழலாம், ஆனா எல்லாவற்றையும் நன்மையோ தீமையோ நம்ம செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம், நாம் செய்கிற வெளியரங்கமான கிரியையா இருக்கட்டும் அல்லது அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நியாயத்துல கொண்டு வருவாராம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டோம்னா ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நம்மை கவனிக்கிறார்ன்ற உணர்வு இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு பிரியமானதை சரியானதை நம்ம செய்வோம். மே காட் bless you. I hope this words bless you all.